வணக்கம் நண்பர்களே, பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய முக்கியமான மையப்பொருள் நிதி விவகாரம் பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். பெங்கல் புயலினுடைய தாக்கம் முடிந்துவிட்டது. மீட்பு பணிகளை தமிழ்நாடு அரசு முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் களத்திற்கே சென்றிருக்கிறார்கள். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி ஒதுக்கீடும் நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நிதி என்கிற விவரங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைக்கு அறிவித்திருக்கின்றார். புயல் கடந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இன்னும் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது களத்தில் மட்டுமல்ல, அரசியலிலும் அது நீடிக்கவே செய்கிறது. அப்படி என்ன புயல் என்று பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சி மீது தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பருவமழையை திமுக அரசாங்கம் முறையாக கையாளவில்லை. உள் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்புக்கு திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக கோளாறு தான் பிரதானமான காரணம் என்கிற ஒரு விமர்சனத்தை அதிமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் மையமாக வைக்கின்றன. ஆனால் இந்த இடத்தில் இவை எல்லாவற்றையும் தாண்டி முக்கியமாக ஒரு அம்சத்தை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அம்சம் என்ன என்பதை அமைச்சர் சேகர் பாபு விளக்குகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு பணிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் பிரதானப்படுகிறது. அதற்கு அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியான தேவை என்பது நிவாரண நிதி. தமிழ்நாட்டில் பெரும் மழைகளும் புயல் போன்ற பேரிடர்களும் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரல் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிதி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் உரிய குரலை எழுப்பாமல் ஆளும் கட்சி மீதான விமர்சனத்தை மட்டுமே முன்வைப்பது ஏன் என்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. நிதி விவகாரம் தொடர்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய கருத்தையும் தற்பொழுது உடனே பார்க்கலாம். வெள்ள நிவாரண நிதியில இந்தியன் கவர்மெண்ட்ல எந்த அக்கௌண்ட் இல்லைங்கண்ணா. வெள்ள நிவாரண நிதியில எதுக்கு செலவு பண்ணீங்க? யாராச்சும் இறந்துட்டாங்களா? குறிப்பா உயிர் உடைமைகள் காணாம போயிருச்சா? உடைமைகள் காணாம போனா 2500, வீடு ஸ்லைட்டா இடிச்சிருந்தா 2500, முழுமையா இடிச்சிருந்தா 5000 ஆரம்பத்திற்கு. இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இதுதான் ஒரு மாநில அரசும் மத்திய அரசு கிட்ட இவ்வளவு வெள்ள நிவாரண நிதி எனக்கு வேண்டும், இதுக்காக வேண்டும், இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தான் கேட்பாங்க. போன முறை தமிழக அரசு கேட்டாங்க, எனக்கு 10,000 கோடி கொடுங்க, எனக்கு 8,000 கோடி கொடுங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது 8,000 கோடி கேட்குறீங்க, என்ன செலவு பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனையே ஆனதுங்கண்ணா. அதனால் முதலமைச்சர் கேட்பதற்கு எல்லா உரிமை இருக்கு, கேட்கட்டும். 2000 கோடி ரூபாய்க்கு இங்க சேதம் அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா மத்திய அரசு 2000 கோடி கொடுக்கத்தான் போறாங்க. வெள்ள நிவாரண நிதி என்று ஒன்று இல்லை, பாதிப்புகளை பொறுத்துதான் வெள்ள நிவாரண நிதியை கேட்க வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கூறிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் பிரதானமான ஒரு கேள்வி எழுகிறது. வெளிப்படையாகவே ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஹெக்டேர் அளவிலான பயிர்கள் நாசமாகி இருக்கின்றன. திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய டிசாஸ்டர் போன்று காட்சியளிக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய புயல் பாதிப்புகளின் பொழுதெல்லாம் உரிய நிதியை மத்திய அரசு மாநிலத்திற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கவில்லை என்கிற விமர்சனம் இப்பொழுது கிடையாது. ஏறக்குறைய 2011 அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே தொடர்ச்சியாக மீண்டுமே எழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பெரிதாக எழக்கூடிய ஒரு கேள்வி, 2011 இருந்து பேரிடர்களை தமிழ்நாடு சந்திக்கும் பொழுதெல்லாம் நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. அந்த நிதியை திமுக ஆட்சி காலத்திலாவது அதிமுக பிரதானமாக கேட்க வேண்டும். அந்த நிதியை கேட்பதற்கான ஒரு விமர்சனத்தை முன்வைக்காமல் திமுக அரசாங்கத்தை மட்டுமே அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் எந்த புள்ளியில் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கின்றோம். இது எல்லாவற்றையும் தாண்டி மத்திய அரசு ஒரு பேரிடர் குழுவை, ஆய்வு செய்வதற்கான குழுவை இதுவரை ஏன் அமைக்கவில்லை? பாதிப்புகள் தொடர்பாக திமுகவினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள், அவை நீக்க நடவடிக்கை நோட்டீஸ் விவகாரம் தொடர்பாக. அந்த விஷயத்திலும் மத்திய அரசு இதுவரை உரிய பதிலை அளிக்கவில்லை.
பேரிடரை பாதிப்பதற்கான கலாய்வு செய்வதற்கான மத்திய அரசு குழு யார் என்பதும், அவர்கள் எப்பொழுது இங்கு வருவார்கள், என்ன ஆய்வை மேற்கொள்வார்கள், அவர்கள் செய்யக்கூடிய ஆய்வினுடைய அடிப்படையில் எப்பொழுது நிதி கிடைக்கும் என்கிற பல அம்சங்கள் தான் இன்றைய விவாதத்தினுடைய மையமாக மாறி இருக்கிறது. இன்றைய பவர் பாலிடிக்ஸ் தொடர்பான 5 பிரதான கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி, திமுக மீது விமர்சனங்களை மட்டுமே வைக்கின்றனவா எதிர்க்கட்சிகள் என்பதுதான் இந்த இடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. திமுக மீதான விமர்சனங்களை மட்டுமே வைக்கின்றனவா என்பதற்கான கேள்வி. நிதி சார்ந்த விஷயங்களில் எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருப்பதும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பதும் ஏன் என்பதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்விக்கான மையப்பொருள் என்பது, திமுகவை விமர்சிக்க வைக்கும் ஆர்வம் நிதி கேட்பதில் ஏன் இவர்கள் செய்யவில்லை என்பது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு மேற்கொள்கின்றார். அதே காலத்திற்குள்ளாக பொறுப்பு அமைச்சர்களும் இருக்கிறார்கள். முத்துசாமி தொடங்கி பல அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஒரு பக்கம் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்ளும் பொழுது எதற்காக நிதியை கேட்காமல் திமுக அரசாங்கத்தை மட்டும் விமர்சிக்கிறார்கள் என்பதை இதனோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவது பிரதானமான கேள்வியாக நாம் பார்க்க இருக்கிறது, திமுக அரசு கேட்கும் நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு காலம் நீட்டிக்குமா, அல்லது நிதி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய நிதியை உரிய பாதிப்புகளினுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் கொடுப்பார்களா என்பதுதான் மூன்றாவது கேள்வி. நான்காவது எழக்கூடிய ஒரு பிரதான கேள்வி என்பது, புயல் நிவாரண நிதியில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனம் சரியா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 2011 2021 காலகட்டங்களில் அதிமுகவுடைய ஆட்சி காலங்களில் வர்தா புயல், கஜா புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்களை அதிமுகவும் சந்தித்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது களத்திற்கு சென்று அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். நிதி வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை திமுக முன்வைக்கின்ற பொழுது அதிமுக இந்த விஷயத்தை வெறும் திமுகவை விமர்சிப்பதற்கான ஒரு மைய பொருளாக மட்டுமே பார்க்கிறார்களா என்பதுதான் நான்காவது கேள்வி. ஐந்தாவது எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, நிதி கேட்காமல் திமுகவை விமர்சிப்பது ஏன் என்ற மையப்புள்ளியில் தான் இன்றைய பவர் பாலிடிக்ஸ் பயணிக்க இருக்கிறது. இன்றைய பவர் பாலிடிக்ஸில் பங்கேற்பதற்காக திமுகவிலிருந்து சேலம் தரணிதரன், பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தூத்துக்குடி செல்வம், நான் நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். என்ன பின்னணி? உரிய நிதியை கொடுப்பது மத்திய அரசோட கடமை. தொடர்ச்சியாக எப்பொழுதெல்லாம் புயல் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மழை வருகிறதோ அப்பெல்லாம் நிதியை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் திமுகவை சேர்ந்த சேலம் தரணிதரன், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம், காலை வணக்கம். அதாவது நீங்க 5 கேள்வி வச்சிருக்கீங்க. இப்போ புயல் நடந்து 4 மாசம் 4 நாள் ஆச்சு. இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்திற்கு சென்று இருக்கிறார்கள். அதுல நான் ஒன்னும் குறையா சொல்லல. அதே நேரத்துல இந்த நிதிங்கிற விஷயத்துல நீங்க சொல்றீங்க, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனத்தின் அவருடைய பதிலையும் நீங்கள் காமிச்சீங்க தொலைக்காட்சியில. அதே போலவே மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவருடைய இதையும் காமிச்சீங்க. நான் என்ன கேட்கன்னு கேட்டீங்கன்னா, புயல் இது எந்த பகுதியில கரை கடக்கும் என்பதை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அதாவது சரியாக கணிக்க முடியல. ஏது வடமேற்கு திசையில் நகருமா அல்லது தென்மேற்கிலே போகுமா என்று புயலுடைய நகர்வை நம்முடைய தொழில்நுட்பங்கள் அதை சரியா கணிக்க முடியலங்கிறது உண்மை. அது ஒரு நாள் முழுவதும் அந்த புயல் நகராமல் ஒரே இடத்துல இருந்தது. அந்த பக்கம் இந்த பக்கம்னு போக்கு காட்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு வானிலை ஆராய்ச்சியாளர்களை என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒருவேளை தென்மேற்கில் நகர்ந்தால் விழுப்புரம், மரக்காணம், திண்டிவனம், விழுப்புரம், அந்த செங்கல்பட்டு இந்த பகுதியில எல்லாம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த பகுதியில மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. அப்படியே வடமேற்குல போனா சென்னையை ஒட்டி உள்ள பகுதிகளில் பாதிப்பு ஏற்படலாம். அது குறிப்பா விழுப்புரத்தில் இருந்து மரக்காணத்திற்கு இடையில் மாமல்லபுரம், புதுச்சேரி இந்த பகுதியில் கரை கடக்கக்கூடும் சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருந்தாங்க. ஏறக்குறைய இது அது மாதிரிதான். ஒருவேளை கடந்த காலத்துல சென்னையில ஏற்பட்ட பாதிப்பு ஏற்படும் போது அரசு சென்னையை மட்டுமே மையமாக வைத்து கவனம் செலுத்திய காரணத்தால இந்த பகுதியை அவங்க
கணிக்க தவறிவிட்டார்கள் அல்லது கவனிக்க தவறிவிட்டார்கள். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாத்தனூர் அணைய நீங்க 2015 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல, அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல செம்பரம்பாக்கம் ஏரியை அவசரமாக திறந்து விட்டு, இந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் அவசரமாக திறந்து விட்டதனுடைய விளைவு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு சென்னையில. அது காரணம் என்னன்னு கேட்டா, முதலமைச்சரை தொடர்பு கொள்ள முடியல அப்படி சொல்லி அதிகாரிகள் எல்லாம் சொன்னாங்க. சரி, இப்போ சாத்தனூர் அணையை எந்த அறிவிப்பும் இல்லாம இரவோடு இரவாக ராத்திரி 2 மணிக்கு எந்த அறிவிப்பும் செய்யாமல் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதனுடைய விளைவு நான் குற்றஞ்சாட்டணுங்கிறதுக்காக சொல்லல. தூத்துக்குடி செல்வம், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 2 பிரதானமான கேள்விகளை நீங்க முன்வைக்கிறீங்க. ஒண்ணு, புயலை கணிக்க தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மாநில அரசு மேல குற்றம் சாட்டுறீங்க. உண்மையிலேயே புயலை கணிக்க தவறியது மாநில அரசா மத்திய அரசா? ரெண்டு பேர். நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்ராலஜியிலே நாம ஒரு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ் இந்தியா முழுக்கவே வந்துருச்சு நான் சொல்லல. இதுல நீங்க குற்றம் சாட்டுறது இருக்கு இல்லையா, ஒரு மழையை கணிப்பதற்கான அதிகாரம், அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் மத்திய அரசு வச்சிட்டு மத்திய அரசு உரிய வழிகாட்டுதலை மாநில அரசு கொடுத்தாங்களா? இல்ல, இயற்கை சீற்றம் கடுமையாக இருக்கும் என்று மாநில அரசாங்கமே ஒரு பதட்டத்தோடு சென்னையை மாத்திரம் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். இதுல நீங்க எப்படி நீங்க மாநில அரசை நீங்க குற்றம் சொல்ல முடியும்? மத்திய அரசு சென்னைக்கு தானே அலர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா சென்னைக்கு தானே அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது மத்திய அரசு சார்பா. நீங்க இந்த இடத்துல எப்படி நீங்க மாநில அரசை விமர்சிக்க முடியும்? சார் மன்னிக்கணும். அதாவது சென்னைக்கு தென்கிழக்கே ஒரு 80-90 கிலோமீட்டர்ல புயல் மையம் கொண்டிருக்கு. அது வடக்கு நகருமா தெற்கு நகருமா என்று போக்கு காட்டி கொண்டிருந்த ஒரு 7 கிலோமீட்டர் வடக்கு நகருது, 7 கிலோமீட்டர் தெற்கு நகருது. இது சரியா எந்த இடத்துல கரையை கடக்கும் என்பதை சரியா வானிலை ஆராய்ச்சியாளர்கள், தனியார் வானிலை ஆராய்ச்சியாக இருக்கட்டும் அல்லது அரசு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அவங்க போக்கு காட்டி கொண்டிருக்கிற ஒரு விசித்திரம் நடக்கிறது. இது எங்க வேணாலும் நடக்கலாம். தென்மேற்குல நகர்ந்தால் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில பெரிய ஆபத்து வரும்ல சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தல் ஒரே ஒரு கேள்விதான் நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 சென்டிமீட்டர் மழையாவது பெஞ்சாதான் ரெட் அலர்ட்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 40க்கு மேல பெஞ்சாதான் ரெட் அலர்ட். ஆனால் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி, வானிலை ஆய்வு மையம் சொன்ன தகவலின்படி திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு அதிக பாதிப்பை சந்திச்ச பகுதி விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படின்றப்போ இங்க நீங்க ஆரஞ்சு அலர்ட் தானே கொடுத்திருக்கீங்க. அப்ப தவறான வழிகாட்டுதல் தானே இது? இல்ல, நீங்க அப்படியே யோசிக்காதீங்க. தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட, ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் இருக்கிறத விட மழை இந்த பக்கம் வந்துச்சா, அதாவது இங்கிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் பாதிக்கப்படும் தெற்க, அல்லது அந்த வடக்கு போனா அங்க 50-60 கிலோமீட்டர் பாதிக்கப்படும். இப்படி ஒரு நிலை வந்த பிறகு பாதிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் எந்த அலர்ட் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கிற அலர்ட்டோட அடிப்படையில தானே. ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வன், நீங்க கொடுக்கிற அலர்ட்டோட அடிப்படையில தானே தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கோம். நீங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்பு அம்சங்களை தானே அவங்க செய்வாங்க. ரேவன் சாருக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்னு ஒதுக்கி அதுக்கே ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றத்துல மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நிதிநிலை அறிக்கையில 10 கோடியோ 12 கோடியோ நினைவு சரியா இருந்தா 10 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்காங்க. அதனால மாநில அரசு அதுல என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி நாம பொறுப்பு தட்டி கழிச்சுட்டு போக வேண்டாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, சாத்தனூரை போன்ற ஒரு பெரிய அணையை உடனடியாக திறந்து விட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சொன்ன முதல் தகவல்ல 2 கேள்வியில 2வது கேள்வியா கேட்டது இதுதான். சாத்தனூர் அணையை திறக்கும் பொழுது 5 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு சொல்றீங்களா? 1ஆம் தேதி 3 முறை அலர்ட் கொடுத்திருக்கிறோம் அப்படின்றாங்க. இன்னொன்று கேட்டீங்கன்னா, அப்படி அலர்ட் கொடுக்கிற ஆட்கள் 1 மணி நேரத்துல
1 மணி நேரத்துல 162 கனஅடி தண்ணீரை வந்து திறந்து விட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி வந்தா ஏன்னா 1 மணி நேரத்துல 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிஞ்சிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க மாநில அரசு? இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அணையில வந்து நீர் வரத்தை கணித்திருக்க வேண்டும். நீர் வரத்துக்கு தகுந்தாற் போல நீரை வெளியேற்றி இருக்கணும். இல்ல மழையை கணிக்க முடியலையே தூத்துக்குடி செல்வம், மழையை கணிக்க முடியலையே சார். ஒரே ஒரு விஷயம், இத கடந்த காலத்துல இப்படித்தான் சொன்னோம். கடந்த காலத்துல இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார், அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படிலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, மாநில அரசாங்கம் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு சொன்னா ஒரு பூத்துக்கு ஒரு அமைச்சர் போய் உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு ஓட்டு பதிவாகணும் அவ்வளவு ஓட்டு பதிவாகணும் முயற்சி எடுக்கீங்க. நீங்க ஆபத்து வந்த உடனே படியை தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறது தவறு. யாரு போல தூத்துக்குடி செல்வம் அமைச்சர்கள் யாரு போல களத்துக்கு? கடலூர் மாவட்டத்துல ஒரே நிமிஷம், கடலூர் மாவட்டத்துல அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, விழுப்புரம் மாவட்டத்துல அமைச்சர் பொன்முடி இருக்கிறாரு, மூர்த்தி இருக்கிறாரு, எல்லாரும் செஞ்சி மஸ்தான் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? யாரு இல்ல களத்துல? கேளுங்க, அமைச்சர் பொன்முடி அவர்கள் நேற்றைக்கு கூட அந்த மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க கடந்த காலத்தோட ஒப்பிட்டு பேசுறதை விட இப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. இந்த பொதுமக்களை ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் சார். ஜனநாயகத்துல மக்கள் அவர்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கிற அல்லது சத்தம் போட்டு கேட்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு கூட நீங்க அதிகார அரசியல் பவர் பாலிடிக்ஸ் தான் தலைப்பு வச்சிருக்கீங்க. அது பேர் வந்து அதிகார அரசியல் தான் பேர் வச்சிருக்கீங்க. அதிகார அரசியல் எங்க இருந்து தொடங்குதுன்னா மக்கள்கிட்ட இருந்து தொடங்குது. இந்த அதிகார அரசியலை மக்கள் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், இந்த அரசியல்வாதிகளிடத்தில் எப்படி உரிமைகளை கேட்க வேண்டும் என்கிற உணர்வு மக்களுக்கு வந்தாச்சு. இனிமேல் யாரும் தப்பிச்சு போக முடியாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். தொடக்கத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து களத்துல ஆய்வு செய்யும் போது அவர் மீது சேற்றை வாரி இறைத்தது வைத்தது இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல். யார் செஞ்சிருந்தாலும் சரி, யார் செஞ்சா அதே போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். போலீசார் சொல்லி இருக்காரு, அமைச்சர் சொல்லி இருக்காங்க இல்லையா? அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன் கண்டிக்க மாட்டேன்றோம்? போற போக்கு நானே இப்ப கண்டிக்கிறேன். இல்ல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? பாஜக நிர்வாகி தான் இந்த செயலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு. இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா தூத்துக்குடி செல்வம்? களத்துல போய் நிவாரண பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை பொதுமக்கள் அப்படின்ற ஒரு வேஷத்துல பாஜக நிர்வாகிகள் தாக்குறதுன்றது நாகரிகமான அரசியலுக்குள்ள வருமா? இல்ல, எங்க மாநில தலைவரே கண்டிச்சிருக்காங்க. எங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக கண்டித்து வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பேசுறேன். முதல் தகவலை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வரேன் முதல் தகவலா பதிவு செஞ்சுக்கலாம். சேலம் தரளிதரன், இந்த விஷயத்துல ஆளுங்கட்சியினுடைய ஒரு கரத்தை வலுப்படுத்துற விதமா நிதி கேட்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான அஜெண்டாவா இருக்கும். அதுதான் நம்ம பேச வேண்டிய அம்சமா இருக்கும். ஆனால் நிதி கேட்க தயங்கிட்டு களத்துல மீட்பு பணிகளில் நிவாரண பணிகளில் இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட அதிகரிச்சிருக்கு இல்லையா? இது எதனுடைய வெளிப்பாடா இருக்கு? இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு கூறிய ஒரு சில உரையில வந்து ஒரு சில தவறுகள் இருக்கு, தவறான தரவுகள் இருக்கு. அதை மட்டும் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து நீங்கள் அந்த IMD விஷயம் பற்றி பேசிகிட்டே இருந்தோம். அவர் வந்து எங்கே போகுதுன்னு தெரியல, எங்கே வருதுன்னு தெரியல அப்படிங்கிறதுலாம் அப்படின்லாம் IMD சொல்ல. IMD வந்து கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு எல்லோ அலர்ட்னு கொடுத்தாங்க. மொத்தம் 3 அலர்ட் இருக்குது. எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். எல்லோ அலர்ட்னா 10 சென்டிமீட்டர் கீழே உள்ள மலை. அதுக்கப்புறம் ஆரஞ்சு அலர்ட்னா 10லேருந்து 30. அதுக்கப்புறம் ரெட் அலர்ட்னா 30க்கு மேலே. தூத்துக்குடியிலேயே போன வருஷம் மழை பெஞ்சும் போது 120 சென்டிமீட்டர் 150 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சும் போது எல்லோ அலர்ட் தான் கொடுத்தாங்க. அப்பயே இந்த கதை தான் நம்ம பேசணும். இது IMD கொடுக்கறதுல அது என்ன காரணம்னு நிறையா நிபுணர்கள்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு சில காரணம் வந்து என்னென்னா, ரேடார் வந்து வெறும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அது மகாபலிபுரம் பக்கம், ஒன்று சவுத் தமிழ்நாட்டில் வரணும், ஒன்று வந்து கொங்கு மண்டலத்தில் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசணும். இந்த IMDயோட ஃபோர்காஸ்டிங் வந்து இங்கே தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டுமே கிடையாது. போன வருஷம் இதே மாதிரி தான் ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, மத்திய பிரதேசத்தில் மழை பெஞ்சும் போது சௌமியா பிள்ளைங்கிற ஒரு ஊடக வேளாளர் வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த IMDயோட ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி இந்த 20 உதாரணங்களை காமிச்சிருந்தாங்க. கடைசி ஒரு 5 வருஷத்தில் இந்தந்த 20 உதாரணம்னு. அப்போ அவங்க முன்னாள் செயலாளர் அந்த மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவர்கிட்ட கேட்ட போதும் சிஸ்டம்ஸ்லாம் கூட பிரச்சனை இல்லை, இன்டர்பிரிட்டேஷன் தப்பாக இருக்குது, டேட்டாவை கணிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு.
இன்னொன்று வந்து அண்ணன் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி மாநில அரசே இதெல்லாம் பண்ணலான்னு. விஷயம் என்னன்னா, சேட்டலைட் விடுறது மாநில அரசு கையில் இருக்கா? ஒன்றிய அரசு கையில். ஐஎம்டி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வருது ஒன்றிய அரசு கீழே. அது இல்லாமல் ஒரு தனிநபர் யாரோ ஒருத்தர் அமெரிக்கா மாதிரி இங்கே வந்து ராக்கெட் விடுறேன் சேட்டலைட்டை விடுறேன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒன்றிய அரசு இருக்குது. நீங்கள் வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது வந்து சும்மா அவர் என்ன கேட்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் அவர் சொல்றாரு, வானிலையை கணிப்பதற்காக ஒரு மாநில அரசு ரேடார் அமைப்பது வரலாற்றிலே முதல் முறையாக, வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட புதிய கட்டமைப்பு உருவாக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னு சொல்லி அதைத்தான் அவர் டீகோட் பண்றாரு. ஆனா டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஐஎம்டில தான் வரணும். ஏன்னா சேட்டலைட்டும் இப்ப சேர்ந்து தான் வருது. புரியுதுங்களா? இப்ப சேட்டலைட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு சில ரேடார்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில தான் வரும். அது மாநில அரசு கையிலேயே கிடையாது. இப்போ ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்கு, அது யார் கீழே இருக்கு? ஒன்றிய அரசு கீழே. அதை ஆக்சஸ் பண்ணாமே ஒன்றிய அரசு தான் பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அதுதான் இது ஒன்றிய அரசு கீழே வர முழுமையாக வருது. சேட்டலைட் டேட்டா நமக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து ஐஎம்டி கொடுக்குற டேட்டாவை நம்ம ஃபர்தர் ரிஃபைன் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஐஎம்டியோட பட்ஜெட்டே வந்து அதிகரிச்சிருக்கணும். இப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ நாசாலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மார்ஸில் மழை பெய்யுதா இல்லையா நீங்கள் இருந்து கணிக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே மழை பெய்யுதா இல்லையா அப்படின்னு நம்மளால் ஏன் சொல்ல முடியறது இல்லை? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. செயல்திறன் இல்லாது. அதே மாதிரி அந்த சாத்தனூர் அணையை பற்றி பேசும்போது சொன்னாங்க, அது வந்து உங்கள் தொலைக்காட்சியிலே வந்து அணை திறக்கப்படுங்கிறத வந்து உங்கள் தொலைக்காட்சியிலே நீங்கள் போட்டீங்க திறக்கிறதுக்கு முன்னாடி. சொல்லிட்டேன் நான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு 11:30 மணிக்கு நீங்கள் சொன்னதே தான் நான் ரீஐட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் இப்படி பொய் பேசுறாங்க தெரியல. அதே மாதிரி அண்ணாமலை அதுதான் காரணம். நிதி கேட்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தாம இருக்கிறப்போ நிதின்ற பக்கமே எதிர்க்கட்சிகள் போகாம திமுக மீதான விமர்சனத்தை மட்டுமே மையமா வைத்து ஒரு டிபேட்டை கட்டமைக்கிறாங்கல்ல, அது ஏன்? அவங்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சொல்றதுக்கு காரணம் இல்லை. 50 சென்டிமீட்டர் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வர மழை. அது ஒரு சில வருஷம்லாம் அதில் பாதி மழை கூட வராது. அது ஒரு நாள் வந்துருக்கு. அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் அந்த மழையே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டத்துலேயே வந்து இப்போ இந்த பேஞ்ச மழை வந்து ஒரு வருஷத்தில் பெய்கிற மழையோட அதிகம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேதார் விழுப்புரம்ங்கிற ஊரில் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு 60 வருஷங்கள் இல்லாத மழை. அப்படி இருந்தும் நம்ம உயிர் சேதங்களை நாம் வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம். மக்கள் வந்து அவல நிலைக்கு உள்ளாமல் இருக்கிற கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஆனால் இந்த மழையினால் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் டேமேஜ் ஆயிருக்கு. எவ்வளோ? 10,000 கிலோமீட்டர் ரோடு. அது இல்லாமல் 2,14,000 ஹெக்டர் விவசாய நிலங்கள் வீணடைஞ்சிருக்கு. ஒரு ஆயிரக்கணக்கானோர் வீடு இழந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் திட்டம் அறிவிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து இந்த புயல்னால அவங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே 2,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இப்போ உங்கள் விவசாய நிலம் 33% மேலே பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா ஒரு ஹெக்டருக்கு 20,000 அப்படிங்கிற காசை அறிவிச்சிருக்கோம். அது இல்லாமல் பசுக்கள் உயிரிழந்திருந்தால் அந்த விவசாயிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாயும், ஆடுகள் உயிரிழந்திருந்தால் 4,000 ரூபாய். அந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். அதே மாதிரி வீடு போயிருந்ததுன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் இலவசமாக தமிழ்நாடு அரசு வீடு கட்டி தருது. இது எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பேசிக் மேத் என்னால் ஒரு 5 நிமிஷம் கணக்கு போட சொல்ல முடியும். 10,000க்கு மேலே. நாம் ஒன்றிய அரசு கேட்டது 10,000 கோடிக்கு மேலே. நாம் ஒன்றிய அரசு கேட்டது 2,000 கோடி மட்டும்தான். நான் சொல்கிறேன் 2015 இன்னைக்கு தேதி வரைக்கும் என்கிட்ட தரவுகள் இருக்குது. நான் தமிழ்நாடு அரசு கேட்ட காசு வந்து கிட்டத்தட்ட 1,27,000 கோடி. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தது வந்து 4,000 கோடி மட்டும்தான். போன வருஷம் புயலுக்கே நம்ம கிட்டத்தட்ட 38,000 கோடி கிட்ட கேட்டோம். 17,500 கோடி கேட்டோம். 17,000 கோடி கேட்டோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது 276 கோடி. அதுவும் ஒன்றிய நிதியமைச்சரே வந்து பொய் சொல்றாங்க. வரலாறு காணாத பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குது அதை கால்குலேட் பண்ணி நீங்க வந்து பணம் கேட்டீங்கன்னா ஓகே, எடுத்தெடுப்புலயே 10,000 கோடி கொடுங்க. கால்குலேட் பண்ணாம கொடுத்தோன்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? என்னால இப்போ 5 நிமிஷம் கால்குலேட் பண்ண முடியுங்க. 10,000 கிலோமீட்டர் ரோடு டேமேஜ் ஆயிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. கால்குலேட் பண்றது இந்த ரோடை போய் பார்த்து பண்றது இல்லை. ரோடு டேமேஜ் ஆயிருக்கா, அதுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி டிஎஸ்ஆர் ரேட்டுன்னு இருக்கு, ஷெட்யூல் ரேட்டு. அதெல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கறது தான். அதை வச்சு கால்குலேட் பண்றோம். இத்தனாயிரம் வீடுகள்னு இருக்கா, இத்தனாயிரம் வீடுகளுக்கு என்ன டேமேஜ் காசு, கலைஞர் கனவில்ல திட்டத்தில் வீடு கட்டித்தரமா, ஒரு வீட்டுக்கு என்ன செலவு, நம்ம 1,800 பேருக்கும் 2,000 ரூபாய் தரமா, 3,000 கோடி. இப்பயே நான் கணக்கு போட்டு சொல்றேன் உங்களுக்கு.
சரிங்களா? இதுல என்ன ஏன் இதை ஒரு காரணமா சொல்றாங்க? இது ஏன்னா அவங்க பொய் சொல்றாங்க. இப்ப சேர்த்து வாரி கேவலமான அரசியல் செஞ்சது பாஜக ஓட கட்சியை சார்ந்தவர். அதுக்கு அண்ணாமலை என்ன ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பொதுமக்கள் வந்து கோவத்தை காமிக்கிறாங்க. அதுலயே அவரோட விஷத்தனம் தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நீங்க வந்து மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்க, மனிப்புலேட் பண்றீங்க. உண்மையில என்ன, உங்க கட்சிக்காரங்களை நீங்களே வந்து தூண்டி விட்டு பண்ண சொல்லியிருக்கீங்க. இது 2வது தடவை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி மதுரையிலே நடந்தது. சரிங்களா? அதுவும் பாஜக தான் பண்ணாங்க. பாஜக ஒரு முன்னாள் எங்கள் கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ பாஜக சேர்ந்தார். அவர் அதனால வருத்தம் தெரிஞ்சு ரிசைனும் பண்ணார். நாம் அதுக்குள்ளார போக வேண்டாம். ஆனால் இப்போ இந்த ஃபண்டிங் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களா? போன வருஷம் மழையப்போ நாம் வந்து என்ன சொன்னோம், 120 சென்டிமீட்டர் மழை வந்து 150 வருஷத்தில் இல்லாத மழை. இந்த மாதிரி மழைகள் காரணம் கிளைமேட் சேஞ்ச்னால தான் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து 14,500 கோடி கேட்டோம். ஆனால் அப்போ வந்து தமிழ்நாடு அரசு கேட்டவுடனே 450 கோடி கொடுத்துட்டோன்னு ஒரு பொய் சொன்னாங்க. அது எப்படி பொய்னா, இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்குது. அது சரிங்களா, அது ஒன்றிய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஃபார்முலா படி பிரித்து தருது. ஸோ அந்த ஃபார்முலா படி நமக்கு 2016 26 வரைக்கும் நமக்கு வந்து 900 கோடி வரணும். சரிங்களா? ஒவ்வொரு அந்த வருஷம் அவரு அண்ணாமலை சொல்லி முடிச்சிடறேன், புயல் வருதோ வரலையோ நமக்கு தரணும். அந்த காசை வந்து ஜூலை மாதம் அவங்க 450 கோடி கொடுத்தாங்க. போன வருஷம் ஜூலை மாதம் வெள்ளத்துக்கு முன்னாடி. ஏன்னா அது வருஷம் கொடுக்கறது. அது வந்து நம்ம மற்ற பணிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க 450 கோடி தரல. நம்ம கேட்டே இருந்தோம். புயல் வந்தவுடனே கொடுத்துட்டு நீங்க கேட்டதுனால தான் கொடுத்துட்டாங்க. அது நம்மளோட உரிமை. இல்ல புரியுது. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்லயே ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குதே, அதை நீங்க பயன்படுத்தலாமே, ஏன் அதை பயன்படுத்தாம இமீடியட்டா ஒரு 10,000 கோடி கொடுங்கன்னு கேட்கிறாரு. சார் அது நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் தான் சார், 2ஆ பிரிஞ்சிருக்கு சார். சரிங்களா? அதுதான் வந்து SDRF ஃபண்ட். இப்போ வந்து SDRF நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டுன்னு இப்போ இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல வந்து 2 ஃபண்ட் இருக்கு. SDRF ஃபண்டு, அதுக்கப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், 2 ஃபண்டு. சரிங்களா? இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்றிய அரசு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,60,60,000 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1,20,000 கோடி வந்து எதுக்குன்னா டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு. மீதி இருக்க 40,000 கோடி வந்து டிசாஸ்டர் மிட்டிகேஷன். அப்படின்னா வந்து தொலைநோக்கு பார்வையோட வறட்சியோ இல்லை வெள்ளமோ வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாங் டேர்மில் என்ன பண்ணணும், அந்த மீதி இருக்க 1,20,000 கோடி உடனே மாநிலங்கள் கொடுக்கறது. இது வந்து கேஸ் பை கேஸ் கொடுக்கறது இல்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வருஷந்தோறும் ஃபிக்ஸ்ட். சரிங்களா? ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஒன்றிய அரசில் எடுத்து பார்த்தீங்கன்னா SDRF படி சின்ன சின்ன பேரிடர்களுக்கு வறட்சியாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், அதுக்கு வந்து இது கொடுக்கறது. ஆனால் அது இல்லாமல் NDRFன்னு இருக்குது. NDRFல வந்து ஒன்றிய பாஜக அரசு கீழே 65,000 கோடி காசு இருக்குது. சரிங்களா? நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு. அதில் மிட்டிகேஷன் ஃபண்ட் இருக்குது 20,000 கோடி. இந்த NDRFல எதுக்கு ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னா, இது மாநிலங்களோட பிரித்து தரத்துக்கு இல்லை. ஒன்றிய அரசு வந்து பெரும் பேரிடர்கள், நான் தேசிய பேரிடர்னு சொல்லேன், தேசிய பேரிடர்னு சொன்னால் எதுக்குமே அறிவிக்கிறது இல்லைங்கிறாங்க, விட்டுறலாம். சரிங்களா? ஆனால் அறிவிக்கலாம், ஆனால் அதுக்குள்ளார நான் போகல. ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட 65,000 கோடி இருக்குது. அது எதுக்குன்னா ஒரு பெரிய பேரிடர் 120 சென்டிமீட்டர் மழையோட பெரிய பேரிடர் இது இல்லை. இப்போ பேர் 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் பெரிய பேரிடர் இல்லை, ஒரு எர்த்துக்கு வேக் வருது, அந்த மாதிரி பேரிடருக்காக தான் இந்த காசு வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் நம்ம கூடுதல் காசாக கேட்குறோம். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். குஜராத்தில் வந்து 2021 ஒரு பெரிய சைக்ளோன் வந்தது. சரிங்களா? ஆனால் மழை பெஞ்சதோ வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கீழே தான். ஆனாலும் இங்கே ஏற்பட்டதில் பாதி பாதிப்பு தான் ஏற்பட்டது. அப்படி பாதிப்பு ஏற்பட்ட போதே 2 நாட்களுக்குள்ளேயே பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 2,000 கோடி ஒதுக்கீடு செய்கிறார். இங்கே சொன்ன மாதிரி நான் அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து 2,000 கோடி இல்லை, அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல 1,100 கோடி வருது. அது இல்லாமல் தனியாக அவர்களுக்கு 2,000 கோடி ஒரு 2 நாட்களில் பிரதமர் ஒதுக்கீடு செய்கிறார். ஏன் தமிழ்நாட்டை இப்படி புறக்கணிக்கிறீங்க? பேசலாம். நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. நிதி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் திமுக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைப்பது என்பது நிதி கேட்பதிலிருந்து தப்பிக்கக்கூடிய அல்லது மடைமாற்றக்கூடிய ஒரு அம்சமா என்கிற 2 கேள்வியைக்கான விடையை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பவர் பாலிடிக்ஸினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து
தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும். ஒரு பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். நிதி கேட்காமல் திமுகவை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏன் என்கிற கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம், சேலம் தரணிதரன் சொல்லக்கூடிய கருத்துல 2 பிரதானமான அம்சங்கள் வெளிப்படுது. ஒன்று, கேட்ட நிதியை நீங்க எப்பொழுதுமே கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடுல ரொம்ப சரியா நடந்துக்கிறீங்க அப்படின்றார். எடுத்துக்காட்டா குஜராத் மாநிலத்தை ஒப்பிட்டு அவர் பேசுறாரு இல்லையா? ஃபண்ட் அலோகேஷன்ல இந்த அரசியலை தான் பண்ணுதா பாஜக? சார், ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்களே கூட அத கொஞ்சம் கோட் பண்ணி சொன்னீங்க. அதாவது வெள்ளம் இன்னும் வெள்ளம் முடியல, அதாவது மழை நீர் முழுமையா வடிஞ்சு முடியல, இன்னும் சேத மதிப்பீடுகளை யாருமே செய்யல, அது ஸ்டேட்டோ சென்ட்ரலோ செய்யல. எனக்கு தெரிந்த வரையில் இன்னொரு 2 நாள்ல மத்திய கமிட்டி, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட டீம் எக்ஸ்பர்ட் டீம் வாராங்கன்னு சொல்றாங்க, சர்வேக்கு டீம் வருதுன்னு சொல்றாங்க பார்வையிடுறதுக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ தயவு செய்து நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, இது நியாயப்படுத்துறதுக்காக சொல்லல. தென்பெண்ணை ஆற்றுல அகரம், பள்ளிப்பட்டு, தொண்டமனூர் அப்படிங்கிற இடத்துல கடந்த 2023 மார்ச் 2ஆம் தேதி ஒரு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு உயர்மட்ட பாலம் கட்டப்படுது. 16 தூண்கள் எல்லாம் வச்சு கட்டப்படுது. அது இந்த ஒரு மலையில அதையும் கூட என்ன கேட்டீங்கன்னா, அது அடிக்கல் நாட்டியது தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். அதை திறந்து வச்சது எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி. ஒரு 90 நாட்கள் தான் இந்த பயன்பாட்டிலே இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழையில அடிச்சுட்டு போயிட்டு, அதாவது அவ்வளவு தூரம் இது மிக, இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரன் காலத்துல கெட்ட அணைக்கட்டு திட்டங்களாகட்டும், மேம்பாலங்களாக இருக்கட்டும், அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்னு என்ன சொல்றேன், தூத்துக்குடி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில NH7A சொல்லுவோம். அதுல 2012 கட்டி முடிக்கப்பட்ட பாலம் ஒரு 6 மாசம் கூட தொடர்ந்து வல்லநாடு ஆற்றுல குறுக்க, வல்லநாடு தாமிரபரணி ஆற்றின் குறுக்க கட்டின பாலம் 6 மாசம் கூட வேலை ஒழுங்கா பயன்பாட்டுல இல்ல. ஆனா இந்த பாலம் இப்போ இருவழிச்சாலையா இருந்ததை ஒன்ன மூடிட்டு ரிப்பேர் பார்த்து ஒன்ன போக்கி இப்படியே வருது. ஏன்னு கேட்டா இவங்க எல்லாவற்றிலும் முறைகேடுகள். நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், அந்த பாலம் விழுந்துச்சு இல்ல, பாலம் விழுந்ததுக்கு யாரு சார் பொறுப்பு? அதிகாரிகள் பொறுப்பா, அமைச்சர் பொறுப்பா, அல்லது ஒட்டுமொத்த இந்த அரசு பொறுப்பா? எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டா, இவர்கள் நான் கேட்ட கேள்வி, ஃபண்ட் அலோகேஷன்ல நீங்க பாரபட்சம் காட்டுறீங்களான்ற ஒரு நேரடி விமர்சனத்தை சேலம் தரணிதரன் வைக்கிறார். அவர் சொல்றாரு, இல்ல ஒரே நிமிஷம் இருங்க, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல ஒரு 60,000 கோடி ரூபாய் இருக்குது, அது நீங்க பெரும் பேரிடருக்கு நீங்க கொடுங்க, ஒரு குறைந்தபட்சம் முதல் தவணையா நீங்க செய்யலாம் இல்லையா? வெள்ளெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம், பாதிப்புகள் எல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசினுடைய குழு அவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன ஃபண்டுக்கான விஷயத்தை எழுதி கொடுப்பாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? இதுவரை எந்த மத்திய அரசு குழு வரப்போகுதுன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் துயரத்தோட விளிம்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலுக்கான நிதியை ஒதுக்கலாம்ல, அதை பேசாம அரசியல் பேசுறது சரியா? ஒன்னே ஒன்று கேளுங்க சார், இப்போ சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷனும் ஸ்டேட் கான்ட்ரிபியூஷனும் அந்த டிசாஸ்டருக்காகவே
ஒரு 944 கோடியும் 315 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் ஸ்டேட்ல இருக்கு சார். இப்போ நீங்க முதல் கட்ட பணி இது செய்யுங்க. முதல் கட்ட நிவாரணத்தை எந்த நம்பிக்கையில நீங்க 2000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபான்னு சொன்னீங்க? எந்த நம்பிக்கையில நீங்க இந்த பணங்கள் எல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க? அதனால நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த ஃபண்டை எடுத்து நீங்க செலவு பண்ணுங்க. அது இதுக்கு கொடுக்கறது இல்ல, அவங்க வழக்கமா கொடுக்கிற தவணையை தான் கொடுத்திருக்காங்க. அதையே நீங்க இது கூட மேட்ச் பண்றீங்கன்னு கேக்குறாங்க சார். ஒண்ணு கேளுங்க, நாங்க மத்திய அரசு சேலம் தரணிதரன் தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா விளக்கம் சொல்ற இடத்துல அவர் தான் இருக்கிறார். சேலம் தரணிதரன் உங்களுக்கு ரெண்டு விஷயம். அவர் 1900 பிளஸ் 315 சொல்றாரு. அது 315 வந்து ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன், 900 crores வந்து யூனியன் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், இயர்லி ஃபிக்ஸ்டு. அது வந்து சின்ன சின்ன பேரிடருக்கு தான். பெரிய பேரிடர் வரும்போது மாநிலங்களுக்கு தனியாக தரணுங்கிறதுனால தான் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு. ஏன் நாங்கள் முன்கூட்டியே கேட்குறேன்னா, தூத்துக்குடிக்கு ஆன புயலுக்கே வந்து இன்னும் காசு வரல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு தலா 2000 ரூபானாவே 3000 கோடி, அடிஷ்னலாக 2000 கோடி. ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு ஒன்றிய பாஜக அரசு 100 கோடி எடுத்து செலவு பண்ணுறாங்க. நாம் அதை எடுக்க தேவையில்லை. அதில் நீங்கள் வந்து அதில் மீதி ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் செலவாகுதுனாலும் 10,000 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 5000 கோடியில் போய் நிற்கும். அப்புறம் ஒரு பசுமாடு உயிரிழப்பு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2000, சரிங்களா? அதுக்கப்புறம் மீதி அந்த வீடு கட்டித்தரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீதி இருக்கிற உதவிகள், உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 கோடி, கிட்டத்தட்ட 12,000 கோடி கிட்ட ஆகுது. நமக்கு இருக்கிற 1000 கோடி தான். நம்ம கேட்கறது வந்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறாருல்ல, இன்னும் கமிட்டி மழைலாம் வந்து நிற்கணுங்க, மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் கமிட்டியை போட முடியும், கமிட்டியை போட்டதுக்கப்புறம் காசு தர முடியும். நான் கேட்கறது, குஜராத்தில் இதே மாதிரி திங்கட்கிழமை மழை பெஞ்சது, புதன்கிழமை பாரத பிரதமர் குஜராத் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். இதை முதல்ல வந்து நீங்க இன்னைக்குள்ள நிலவரத்து தராங்க. அந்த மாதிரி ஏன் தமிழ்நாடுக்கு தரமாட்டேங்கிறீங்க? இது எல்லா நியூஸ் சேனலுமே இருக்கு. கூகுள்ல போயே போட்டுக்கலாம், பிரைம் மினிஸ்டர் விசிட் குஜராத், ஃப்ளட் ஹிட் குஜராத் அப்படின்னா. மண்டே புயல் நடக்குது, வெனஸ்டே ஹெலிகாப்டர்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, வெனஸ்டே இரவோட இரவாவே 2000 கோடி. தேர்தலுக்கு முன்னாடி 4 தடவை வந்த பாரத பிரதமர் எதனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமோ தூத்துக்குடி வெள்ளத்தப்பையோ ஏன் தமிழ்நாடு நோக்கி வரவில்லை? ஏன் இப்ப 2000 கோடி சுற்றுப்பயணம் குஜராத் பண்ணலாமே? ஒரு நிமிஷம். அதாவது இதே திருவண்ணாமலை, இதே கள்ளக்குறிச்சி, இதே பகுதியில் நடந்த பல துயர சம்பவங்களில் முதலமைச்சரை வந்து பாக்கல சார். ஒரு 200 கிலோமீட்டருக்கு பேசுங்க சார். போன வெள்ளத்துக்கும் வரல, இதுக்கும் வரல. நீங்க டைவர்ட் பண்ணாத இஷ்யூவை. துயர சம்பவங்களில் முதலமைச்சரை வந்து பார்க்கல. எல்லா துயர சம்பவத்துக்கும் முதல்ல போயிட்டு இருக்கா. இஷ்யூ டைவர்ட் பண்ணாதீங்க. பாரத பிரதமர் அவர்கள் ஏன் நீங்க தான் வந்து அண்ணாமலை தான் சொல்றாருல, நான் மாற்றா இருக்க போறேன்னு. ஏன் உங்க பாரத பிரதமரை வாங்கன்னு வலியுறுத்தல அவரு? நான் கேட்குற ஒரே கேள்வி, அண்ணா வந்து பாருங்கண்ணே, வந்து குஜராத்தில் வந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்து நீங்க என்ன கொடுக்கணும்னு வச்சீங்களோ கொடுங்க. ஏன் தமிழ்நாடு மக்கள் தாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்க ஒவ்வொருத்தங்களா பேசலாம். இல்ல சார், நீங்க மாநில ரொம்ப நேரம் குறுக்கிட்டே இருக்காரு. அவரு வெளியில இருக்கிறதுனால அவர் ஆடியோ துண்டிக்காகும். ஒன்னே ஒன்று கேளுங்களா, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக மக்களை சந்தித்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த பகுதியில் நேற்றைக்கும் இன்றைக்கும் அவர் மக்களை சந்தித்து மக்களுடைய துயரங்களில் பங்கெடுத்து வருகிறார். அந்த துயரங்களுக்கு ஆறுதல் சொல்லி வர்றாரு. அதனால எங்களை பொறுத்தவரையிலும் நாளாந்தர அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல. தூத்துக்குடி செல்வம், நீங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்கிறப்போ ஏன் ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டேன்றீங்க, ஒதுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேணா நான் அதை மீண்டும் எங்களுடைய குழுவினர் உங்களுக்கு மீண்டும் ஒளிபரப்புவாங்க. அண்ணாமலை இந்த ஃபண்ட் விஷயம் தொடர்பாக பேசிய அந்த காட்சிகளை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப விவாதிக்கலாம். தூத்துக்குடி செல்வம். வெள்ள நிவாரண நிதியில இந்தியன் கவர்மெண்ட்ல எந்த அக்கௌண்ட் இல்லைங்கண்ணா. வெள்ள நிவாரண நிதியில எதுக்கு செலவு பண்ணீங்க? யாராச்சும் இறந்துட்டாங்களா? குறிப்பா உயிர் உடைமைகள் காணாம போயிருச்சா? உடைமைகள் காணாம போனா 2500, வீடு ஸ்லைட்டா இடிச்சிருந்தா 2500, முழுமையா அடிச்சிருந்தா 5000 ஆரம்பத்திற்கு. இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இதுதான் ஒரு மாநில அரசும் மத்திய அரசு கிட்ட இவ்வளவு வெள்ள நிவாரண நிதி எனக்கு வேண்டும், இதுக்காக வேண்டும், இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தான் கேட்பாங்க. போன முறை தமிழக அரசு கேட்டாங்க, எனக்கு 10,000 கோடி கொடுங்க, எனக்கு 8,000 கோடி கொடுங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது 8,000 கோடி கேட்குறீங்க, என்ன செலவு பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனையே ஆனதுங்கண்ணா. அதனால் முதலமைச்சர் கேட்பதற்கு எல்லா உரிமை இருக்கு, கேட்கட்டும். 2000 கோடி ரூபாய்க்கு இங்க சேதம் அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா மத்திய அரசு 2000 கோடி கொடுக்கத்தான் போறாங்க. தூத்துக்குடி செல்வம், இந்த பேட்டியை பாத்தீங்கல்ல, இதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. மத்திய அரசுடைய குழு வரும்பொழுது 8000 கேட்கறீங்க, எங்க இருக்குன்னு கேட்கறாங்க.
மத்திய அரசு குழு எப்போ வந்தாங்க? எப்போ வந்திருக்கணும்? குஜராத்துக்கு எப்போ போனாங்க? சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க மத்திய அரசாங்கம் இவங்க நினைச்ச உடனே ஒரே நிமிஷத்துல இன்னும் ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்டே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரல சார். மத்திய மாநில தூத்துக்குடி செல்வம், அரசாங்கம் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது இல்லையா? ஊத்தங்கரையில் அவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறோம். களத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய நிதியை கொடுப்பீங்களா? ஒரு வாரம் கழிச்சு வந்த மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய குழுவினுடைய நிதியை நீங்க கொடுப்பீங்களா? ரேன் சார் முதல்ல ஏற்கனவே 1200 கோடி ரூபாய், இவங்க 2000 கோடி ரூபாய் கேட்கிறாங்க. 1200 கோடி ரூபாய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு மாநில அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு சேர்ந்து 1300 ஏறக்குறைய 1300 கோடி ரூபாய் இருக்கு. எங்களுடைய மாநில தலைவர் மிக தெளிவா சொல்றாங்க, மத்திய குழு வந்து கேட்கும் போது நீங்க சரியான தகவல் சொல்லுங்க. இல்ல அதாவது சேலம் தரணிதரனுடைய கம்பாரிசன் என்ன தெரியுங்களா? குஜராத்ல இதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது, அடுத்த நாளே பிரதமர் நரேந்திர மோடி போறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சா? தூத்துக்குடியினுடைய அந்த பெருமழைக்கு வந்தாரா பிரதமர்? அல்லது மத்திய அமைச்சர்கள் யாரும் கலந்து வந்தாங்களா? ஏன் நிதியமைச்சர் வந்தாங்களா? மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க. மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க. எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க? தூத்துக்குடிக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க? தூத்துக்குடி செல்வம், உங்களுடைய காலம் உங்க பேர்லயே தூத்துக்குடி இருக்குது, எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க? அப்ப கேட்கும்போது நிதியமைச்சர் என்ன பதில் சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குதா தூத்துக்குடி செல்வம்? சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க மாநில அரசாங்கம் அவர்களுடைய இவர்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற் போலெல்லாம் மத்திய அரசாங்கம் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை மக்களுக்கு தேவையான இன்னொன்று கேட்டீங்கன்னா, நேஷனல் கலாமிட்டி வேற, நேஷனல் அதாவது டிசாஸ்டர் வேற, நேஷனல் டிசாஸ்டர் வேற, கலாமிட்டி வேற. இதனால இதுல வந்து பேரிடர்னு சொல்லி இன்னும் முடிவுக்கு, அதாவது எப்படி முடிவுக்கு வருவீங்க? நீங்கள் ஒரு ஆய்வு செய்து ஆய்வறிக்கை கிடைத்த பிறகுதான் முடிவுக்கு வர முடியும். அதனாலதான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு, மாநில அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு, மாநில அரசாங்கம் அக்கறை இன்மை, இதெல்லாம் மறைப்பதற்காக இவங்க வந்து மத்திய அரசாங்கத்து மேல பழி போடக்கூடாது. சாத்தனூர் அணையில இருந்து சாத்தனூர் அணைய முறையா வந்து ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா திறந்திருந்தா இந்த இவ்வளவு பெரிய சேதம் ஒரு 38 கிராமம். சேலம் தரணிதர் அவர் மாநில அரசினுடைய நிர்வாக தோல்வின்றார் சார். இப்போ இந்த எஸ்டிஆர்எஃப்ல நம்ம பேசும்போது நிறைய விஷயம் பேசினால நான் அக்யூரேட்டா அந்த ஃபண்டிங் வச்சு போக முடியல. இந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டிங் மாநிலத்துக்கு அலோகேட் பண்றாங்கல்ல, அதுலயே முறைகேடு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அது ஆதாரத்தோட நாங்கள் ஒன்றிய அரசுக்கும் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கு. குறிப்பாக வந்து 2021-22 வரைக்கும் ஃபண்ட் அலோகேஷன் எஸ்டிஆர்எஃப் ஒன்றிய அரசோட வெப்சைட்லேயே இருக்குது. நானும் அதில் தான் தரவு எடுத்தேன். மத்திய பிரதேசுக்கு 11,000 கோடி, மகாராஷ்டிராவுக்கு 19,000 கோடி, உத்தரப்பிரதேஷ்க்கு புயலே வராத உத்தரப்பிரதேஷ்க்கு 13,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு வெறும் 5,500 கோடி. இதுதான் வந்து 2020 உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை எவ்வளவு? மகாராஷ்டிராவோட மக்கள் தொகை எவ்வளவு? மகாராஷ்டிராவோட மக்கள் தொகையும் மத்திய பிரதேசோட மக்கள் தொகை எவ்வளவு? தமிழ்நாட்டோட கம்மி. அப்படியே நீங்க மத்திய பிரதேஷ்க்கு வந்து தமிழ்நாடு மக்கள் தொகை வச்சு மக்கள் தொகை தூத்துக்குடி செல்ல நான் வரேன். மக்கள் தொகை வச்சு இது நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. எந்தெந்த மாநிலங்கள்ல வந்து ஒரு சைக்ளோன் ப்ரோன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப கிளைமேட் சேஞ்ச் வந்து புகழ்பெற்ற எல்லா ஆராய்ச்சி நிபுணர்களும் சொல்றது சூப்பர் விக்கெட் ப்ராப்ளம். இது வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காத ப்ராப்ளம். அமெரிக்காவில் வந்து நிறைய கார்பன் பர்ன் பண்ணியிருப்பாங்க, அதனால பூமி வெப்படைஞ்சிருக்கும். ஆனால் அதோட பாதிப்பு வந்து கென்யாவில் இருக்கும். அதோட பாதிப்பு வந்து இந்தியாவில் வந்து அவ்வளவா நம்மளாம் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸே கொடுக்கல. நமக்கு பூமி வெப்படைஞ்சதுக்கு நம்ம காரணமே கிடையாது. ஆனால் இங்கே பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சில கோஸ்ட் லைன்ஸ் வந்து மோர் ப்ரோன், அது தமிழ்நாடு கோஸ்ட் லைன்ஸ்லாம் மோர் ப்ரோன். அதனால தான் வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் இங்கே நிறையா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல, ஆராய்ச்சியாளர் உலக லெவலில் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது இங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அது உதாரணம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, வரலாறுக்கான ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத மழை தான் நான் பேசுகிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி கிடையாது. முதல் 2015 வந்து 25 சென்டிமீட்டர் பெஞ்சுது. அதுக்கே வந்து 300 பேர் உயிரிழந்தாங்க. சென்னை வந்து தத்தளிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2023 போன வருஷம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி 120 சென்டிமீட்டர், அதோட 5 மடங்கு. அது 25 சென்டிமீட்டர் அதிகம் பேசணும். சென்னையில் 45 சென்டிமீட்டர். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அசால்ட்டா விழுப்புரத்தில் 50 வருஷத்துக்கு இல்லாத மாதிரி இப்போ 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? டெல்லியில் வெப்பம் 52 டிகிரி போகுது. இதுக்கு எல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்ச். அதனால தமிழ்நாடு வந்து சைக்ளோன் ப்ரோன் அப்படிங்கிறது ஆராய்ச்சி சொல்லுது, ஆதாரமும் காமிக்குது. அப்படின்னா நீங்க வந்து இது நீங்க டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இல்லாமல், இது முக்கியமான பாயிண்ட், டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட்
அப்படின்னா பேரிடர் வராமல் தடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க அடிஷ்னலா இன்னும் ஃபண்டை மிட்டிகேஷன் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கணும். இன்னும் ஒரு 10,000 கோடி வந்து லாங் டர்மா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா? அதை கொடுக்கணும். ஆனா கொடுக்கல. நாம் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா இன்னைக்கு செலவு கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா விஷயமா என்ன பண்ணணும், இன்னைக்கு செலவுக்கும் கொடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கட்டமைப்பை சரியா இருக்கணுங்கிறதுக்காகவும் 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்டமைப்பு சரியா இருக்கிறதுக்காக மிட்டிகேஷன் ஃபண்ட் எடுத்து தரணும். அதே மாதிரி வந்து ஆந்திர பிரதேஷ்க்கு 18,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. பீகாருக்கு ஆந்திரா 27,000 கோடியும் பீகாருக்கு 18,000 கோடியும், அது இல்லாம பீகார்ல வெள்ள நிவாரணம்னு சொல்லி இன்னொரு 12,000 கோடியும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்குனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க, இல்ல கூட்டணி விட்டு போயிடுவாங்க. சோ இப்படி காசை ஒதுக்குனா நாடு வளருமா? எங்க பாதிப்பு இருக்கோ அங்க எப்படி அலாட் பண்றீங்கன்றதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. இப்படி ஃபண்ட் அலாட் பண்ணலாமா சார்? மன்னிக்கணும். அதாவது நண்பர் சேலம் தரணிதரன் வந்து இத வந்து அவங்களுடைய பலகீனத்தை அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வி மறைக்கிறதுக்காக வேறு வகையில திருப்பி விடுறாரு. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அதாவது 140 கோடி மக்களை கொண்ட பரந்துபட்ட இந்தியாவில் 28 மாநிலங்களை உள்ளடக்கிய பரந்துபட்ட இந்தியா, 28 மாநிலங்களில் தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு மாநிலம் தான் சார். தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்துதான் எங்களுடைய பாரத பிரதமர். ஏன் பீகாருக்கு அதிகமா ஒதுக்கப்படுது ஃபண்ட்? ஏன் ஆந்திராவுக்கு ஒதுக்கப்படுது? இருங்க, நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் அவங்க அதிகமான ஃபண்ட் ஒதுக்குறாங்க? பீகாருக்கு ஏன் ஒதுக்குனாங்க? ஆந்திராவுக்கு ஏன் ஒதுக்குனாங்க? தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்கல? இதுல ஒரு பவர் பாலிடிக்ஸ் இருக்குது இல்லையா? இல்ல, உத்தரப்பிரதேசல 20 கோடி மக்கள் இருக்காங்க சார். 22 கோடி மக்கள் இல்ல. தூத்துக்குடி செல்வம், இப்படி பார்த்து நம்ம அலாட் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தா அதிகமான ஜிஎஸ்டி கட்டுறது நாம தானே, தமிழ்நாடு தானே. ஒரே ஒரு விஷயம் சார், இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடாதீங்க தயவு செய்து. நான் என்னடா ஜிஎஸ்டி இன்னொரு விவாதமா வச்சுக்கோ. இல்ல, அதிக பொருளாதார உயர்வுக்கு காரணம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாடு பாதிக்கப்படுறப்போ ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டேன், மக்கள் தொகையோட அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பேன், கூட்டணி அடிப்படையில் பீகாருக்கு கொடுப்பேன்றது சரியான பார்வையா தூத்துக்குடி செல்வம்? நண்பர் சேலம் தரணிதரனுக்கு நீங்க இல்லையே எடுத்து கொடுத்துறாதீங்க தயவு செய்து. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள போகணும்ன்றீங்களா? அதாவது வெள்ள நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக தோல்விதான். இந்த விழுப்புரம் பகுதியில ஒரு 38 கிராமங்கள் கிராம மக்கள் இன்றைக்கு கண்ணீரின் கம்பளையுமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, இரவோடு இரவாக நான் மறுபடியும் அதே ஒரே பாத்தீங்களா, இதுதான் பவர் பாலிடிக்ஸ் தூத்துக்குடி செல்வம். திஸ் இஸ் a பவர் பாலிடிக்ஸ். இந்த பவர் பாலிடிக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? ஃபண்ட பத்தி பேசினா சாத்தனூர் டேம் ஏன் திறந்தீங்கன்றத பத்தி பேசுறீங்க. சாத்தனூர் டேம் 5 தடவை எச்சரிக்கப்பட்டு திறக்கப்பட்டதுன்றீங்க. இல்ல, சாத்தனூர் ஆணையை வந்து ராத்திரி நள்ளிரவு 2 மணிக்கு திறந்ததுனால எத்தனை திறந்தாங்க? தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கு தெரியாது கிடையாது, உங்களுடைய நிர்வாகிகள் களத்துல இருப்பாங்க. எத்தனை மணிக்கு திறக்கப்பட்டது? எத்தனை மணி வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டது? இல்ல, ஒண்ணுமே கிராமங்கள்ல 38 கிராமங்கள்ல முன்னெச்சரிக்கையா தண்டோரா போட்டிருக்கணும், அல்லது காவல்துறையின் மூலமாக அறிவிக்கை செய்திருக்கணும். எதுவுமே செய்யல சார். 1ஆம் தேதி 3 தடவை செஞ்சிருக்கா சொல்றாரு. இல்ல, 1ஆம் தேதி வந்து பொது அறிவிப்பு, அதாவது ஊடகத்தின் மூலமாக, காட்சி ஊடகம், அச்சு ஊடகத்தின் மூலமாக வெளியிட்ட செய்தியை தவிர மக்கள்கிட்ட போய் மழையின் அளவு இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிருக்கணும் சார். நிமிஷத்துக்கு நிமிஷம் மழையினுடைய அளவு கணக்கிடப்படுகிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் KKSSR ராமச்சந்திரன் எழிலகத்துல உட்கார்ந்துகிட்டு பேட்டி கொடுக்கிறாரு. ஒவ்வொரு விஷயம் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் மூலமாக கொடுக்கப்படுது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு 1ஆம் தேதி 3 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதை விட அபிஷியல் டோன் என்ன வேணும்? நான் ஒரு செய்தி சொல்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அனைவரிடத்திலும் இருக்கிற அலட்சிய போக்கு இருக்கு பாருங்க, அது இந்த அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துது. இல்ல, திரும்ப எந்த புள்ளியில அலட்சியம் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரே அடிக்கல் நட்டு அவரே திறந்த அணை, அந்த மேம்பாலம், உயர்மட்ட பாலம் உடைஞ்சு விழுதுன்னா இந்த மாநில அரசுக்கு அவமானமா இல்லையா சார்? பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு அவமானமா இல்லையா? அதுல இன்னொரு புள்ளி இருக்குல்ல, அதுல அந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கணும் பார்க்கலாம்ல.
சார் ஒரே ஒரு விஷயம், ஒரு அணை கட்டு வெள்ளைக்காரன் கட்டிய அணை இன்றைக்கும் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டின அணை இன்னும் பாதுகாப்பா இருக்கு. ஒரு மாசம் 90 நாள் பயன்பாட்டுல இல்ல. இந்த அணை உடைந்து சிதறி போகுது. அத யாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிற அந்த பகுதியில அதை நீங்க சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்றேன். அதை பொறுப்பேற்க சொல்லுங்க சார். நான் முதல்ல அந்த டேம் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் பதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஹிந்துலையும் அதை டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ காலையில் 1ஆம் தேதி காலையில் 19,000 கனஅடி தண்ணீராக இருந்திருக்கு இன்ஃப்ளோ. சரிங்களா? அப்பயே ஒரு வார்னிங் 8 மணிக்கு விட்டாச்சு. அதுக்கப்புறம் 11:50க்கு இன்னொரு வார்னிங் விட்டாச்சு. அதில் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹிந்துவில் வந்திருக்குது ஸ்டேட்மெண்ட்டோட. அதுக்கப்புறம் 10 மணிக்கு 32,000 கனஅடி தான் ஆகுது. எவ்வளோ? 32,000. ஒரு அப்போ இருந்ததோட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகரித்ததுனால கிட்டத்தட்ட 1 மணிக்கு 1,00,000 கனஅடி. திருப்பி 2:45க்கு இன்னொரு வார்னிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 கனஅடி தண்ணீராக இன்ஃப்ளோ ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் நாம் வாட்டர் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்ஃப்ளோ தண்ணி 1971க்கு அப்புறம் அந்த அணையில் இருந்ததில்லை. இதுதான் அமைச்சரும் சொல்லியிருக்காரு. அந்த அணையை டேமேஜ் ஆகாமல், ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகாமல் சேவ் பண்ணுறதுக்காகவும், அப்படி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகி டேம் கொலாப்ஸ் ஆகிருந்திருந்தா உயிர் சேதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். 1000கணக்கானோர் உயிரிழந்திருப்பார்கள். சரிங்களா? இந்த காரணத்தினால மட்டும்தான் நாம் அதை ரிலீஸ் பண்ணோம் ப்ரியர் வார்னிங்கோட. இதுக்கும் ஃப்ளட்டிங்கும் காரணம் கிடையாது. அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு அமைச்சரே சொல்லியிருக்காருன்னா, 1972 எப்போ அந்த பிரச்சனை வந்ததோ அப்பயே இந்த தண்ணி எவ்வளோ ரிலீஸ் பண்ணலாங்கிறது கிட்டத்தட்ட 1,50,000 கெப்பாசிட்டி கனஅடி தண்ணீர் கெப்பாசிட்டி 2,54,000 கனஅடி கெப்பாசிட்டின்னு சொல்லி அதிகரிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல ஒரு காரணம் கிடையாது. இது தெளிவா ஹிந்துல 4வது பக்கத்துல எல்லா நியூஸ் பேப்பர்ல இந்த விளக்கம் போதுமா? தூத்துக்குடி செல்வம் அவர் என்ன சொல்றாரு? ரொம்ப கம்பேரிட்டிவ்லி சொல்றாரு. செம்பரம்பாக்கம் டேம் திறக்கிறப்போ 1000 பேர் கிட்டத்தட்ட இறக்குறாங்க. எவ்வளவு பேர் காணாம போனாங்கன்னு தெரியல. ஆனால் சாத்தனூர் டேம் திறக்கப்போ உயிரிழப்பே ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்றார். இழப்புகள் இல்ல, ஒரு பெரிய விஷயம் தானே என்றார். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னொரு சேர்த்துக்க வேண்டியது 10,000 கனஅடி தண்ணீர் இன்ஃப்ளோல இருந்து ஒரே நாள்ல 12 மணி நேரத்துக்குள்ளார 2,00,000 கனஅடி தண்ணீர் இன்ஃப்ளோவா மாறுது, உயருது, 20 மடங்கு உயர்வு. இப்ப இன்னொரு விஷயம், காஜா புயல் அப்ப சார் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது முதலமைச்சர் திருச்சியில் எல்லா மாவட்ட செயலாளர்கள், தமிழ் திராவிட முன்னேற்ற எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டு அங்க ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுங்கன்னு சொன்னாரு. ரெண்டாவதா ஒன்றிய அரசு காசு கொடுங்க அப்படின்னு எடப்பாடி ஆட்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா உங்க கூட்டணியில் இருந்த எடப்பாடிக்கே நீங்க காசு தரல. அவரு வரதுக்காக 25,000 கோடி கேட்ட போது 1,700 கோடி கேட்டீங்க. சாரி 39,000 கோடி கேட்ட போது நீங்க 1,700 கோடி கொடுத்தீங்க. அதே மாதிரி 2015 புயல் அம்மையார் இருந்த போதும் 25,000 கோடி கேட்டதுக்கு 1,500 கோடி தான் கொடுத்தீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க உங்க கூட்டணியில் இருந்த போதே தரல அப்படின்னா அவங்க நிவாரணமும் அவங்க நிர்வாகமும் சரியில்லைன்னு அர்த்தம்னு எடுத்துக்கிட்டா, ஏன் நீங்க 6 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க? 2013 வரைக்கும் 2008 விலகி இருக்கலாமே. ஏன்னா அவங்க 2007 காசு கேட்டாங்க, 2008 கேட்டாங்க, 2018 கேட்டாங்க, 2019 கேட்டாங்க. அப்பயே நீங்க கூட்டணியிலிருந்து நீங்க விலகி இருக்கலாமேப்பா, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு, நிர்வாகம் சரியில்லைன்னு. விஷயம் உங்களுக்கு தமிழ்நாடு காசு தரக்கூடாதுங்கிறதா விஷயம். அதை ஒத்துக்க முடியாதனால எல்லாம் வரீங்க. இப்ப இந்த பிரிட்ஜ் பேசுறீங்களே, பீகார்ல நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. பீகார்ல கடைசி ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 40 பிரிட்ஜ் உடஞ்சி விழுந்திருக்கு. அதுவும் ஒரு பிரிட்ஜ் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவே 30 லட்சம் வியூ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் இருக்கு, பிரிட்ஜ் கனெக்டிங் ரோடு இல்ல, ஒரு வயலுக்கு நடுவுல ஒரு பிரிட்ஜ் மட்டும் கட்டிட்டாங்க. இந்த சைடும் ரோடு இல்ல, அந்த சைடும் ரோடு இல்ல. அதே மாதிரி நீங்க ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ்ல டேம் பிரிட்ஜ் கட்டிட்டேன்னு சொல்லி கூகுள்ல ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. பிரிட்ஜ் கட்டிட்டீங்கன்னு சொல்லி அபிஷியல் ரெக்கார்ட்ல இருக்கிறதுனால 10 செகண்ட் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. பிரிட்ஜ் கட்டிட்டீங்க நீங்க அபிஷியல் ரெக்கார்ட்ல கொடுத்துட்டதுனால கூகுள்ல பிரிட்ஜ் இருக்கு, ரோடு இருக்குன்னு வருது. அதுல ஒரு குடும்பம் போய் கீழே விழுந்து 4 பேர் உயிரிழக்கிறாங்க சார் உத்தரப்பிரதேஷ்ல. குஜராத்ல தெரியும் தொங்கும் பாலம் கட்டி கடந்தன்னைக்கே 150 பேர் உயிரிழந்தாங்க. பாலம் தூத்துக்குடி செல்வம். அதாவது வேற ஒண்ணு இல்ல, இது திமுக எப்படின்னு கேட்டீங்கன்னா 1953 அரியலூர் ரயில் விபத்து நடக்கும் போது லால்பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சர், இங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஓவி அழகேசர் ரயில்வே துறை இணை அமைச்சர். 1953 யார் ஆட்சி சார் நடந்தது? தூத்துக்குடி செல்வம். காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ். அதுக்கே திமுக விமர்சிக்கிறீங்க? நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப அண்ணா சொன்னாரு, அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் பாண்டது போதாதான்னு கேட்ட கட்சி திமுக.
இன்னைக்கு அன்றைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த பாலத்தை தென்பெண்ணை ஆற்றுல அந்த பாலத்தை திறந்து வச்சப்போ வேலு சொன்னார், நான் 40 கிலோமீட்டர் நடந்து போய் பள்ளிக்கூடத்திற்கு போனேன். இந்த பாலம் கட்டியதால் இந்த பகுதி மக்கள் எல்லாம் இன்னும் எப்போ கேட்டாலும், எத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்டாலும், இது மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி காலத்திலே கட்டிய பாலம் என்று புகழ்ந்து பேசுவார்கள் என்று அவர் தான் பேட்டி கொடுத்திருக்காரு. அது பேட்டி இன்னும் உங்கள்கிட்ட இணையதளத்திலே இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிர்வாக தோல்வியை மறைத்து விட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுவதை விட்டு இன்னும் வேகமா இந்த மக்களுக்கு நிவாரணத்தை கொடுங்க. மத்திய அரசாங்கத்திற்கு உரிய தரவுகளை சரியான மதிப்பீடை கொடுத்தா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய முறையில செய்வாங்க. எங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அதுல சரியா இருக்காங்க. இன்னும் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அதாவது தமிழ்நாடு எங்களுக்கு அந்நியமான மாநிலம் இல்ல. தமிழ்நாட்டில் எங்களுக்கு 82 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணிக்கு 18.5% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நிகழ்த்த போகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு இதுதான் பவர் பாலிடிக்ஸ். தூத்துக்குடி செல்வம், இதுதான் பவர் பாலிடிக்ஸ். இல்ல 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 இதுதான் பவர் பாலிடிக்ஸ். இல்ல ஃபண்ட பத்தி கேட்டா நீங்க வாக்குக்கு போறீங்க பாத்தீங்களா? நான் எங்களுக்கு தமிழ்நாடு அந்நியமான கட்சி கிடையாது. இல்ல இல்ல 2024 நிலைமை என்ன? 2024 ஒரு மழையை சந்திச்சிருக்கு. ஃபண்ட பத்தி பேசுங்கன்னா 2026 நடக்கக்கூடிய தேர்தலை பத்தி பேசுறீங்கல்ல. திஸ் இஸ் தி பவர் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டு மக்களின் கவலையில் கண்ணீரில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். மத்திய அரசாங்கம் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகுந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இறுதி தருணத்துல சேலம் தருணத்துல ரொம்ப சுருக்கமா சார், அண்ணனே ஏன் தமிழ்நாடு மக்கள் பாஜக ஓட்டளிக்க கூடாது, வாக்களிக்க கூடாதுங்கிறத தெல்ல தெளிவா மக்களுக்கு விளக்கிட்டார். எப்படி விளக்கினார்னா, இருக்கிற 28 மாநிலங்கள்ல தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு தமிழ்நாடு கேரப்படுத்திட்டார். ஏன் தமிழ்நாடு ஒரு மாநிலமா பார்க்க கூடாது, 28 மாநிலம் ஒரு மாநிலமான்? காரணம் என்னன்னா, இருக்கிற தமிழ்நாடு 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 30 பைசா தான் திரும்பி வருது, இல்ல 25 பைசா தான் திரும்பி வருது. மீதி இருக்க 75 பைசா தான் பீகாரும் உத்தரப்பிரதேசம் காசு கொடுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் 6 கோடி மக்கள் தான் வசிச்சாலும் நாம 12 கோடி 6% மக்கள் தான் தமிழ்நாட்டில் வசிச்சாலும் நாம கிட்டத்தட்ட ஜிடிபியில 12% கான்ட்ரிபியூட் பண்றோம். 12% நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்படி இருக்கும்போது ஜனத்தொகையோட 2 மடங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு ரொம்ப அதிகம். தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனால தான் இந்தியா அரசு, ஒன்றிய அரசால ஆட்சியை செய்ய முடிகிறது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மற்றொரு பவர் பாலிடிக்ஸ்